ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருண் எஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கூண்டு மாதிரி அமைப்பு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போது இது வந்து பாக்ஸு டிஃபால்ட் க்யூப்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பிளெண்டர் ஃபைலில் இப்படி தான் இருக்கும். இதை எப்படி வந்து நம்ம கூண்டு மாதிரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடிட் மோடுக்குள்ளே போய்க்கோங்க. டேப் அமுக்குனிங்கன்னா ஷார்ட்கட்டு. இப்போது நான் வந்து வயர் ஃப்ரேம் வியூவில் வச்சுக்கிட்டேன்னா இப்படி தெரியும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் தான் நமக்கு வந்து கூண்டு வந்து அமையும். இப்போது நம்மக்கிட்ட எந்த சப்டிவிஷன்ஸுமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இப்போது நம்ம இதை வந்து வயர் ஃப்ரேம் மாடிஃபையர் அப்படின்னு இருக்கும் கீழே. இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது இந்த ஃப்ரேமோட திக்னஸை வந்து நம்ம கூட்டிக்கலாம். இந்த மாதிரி கூட்டிக்கலாம். நான் இப்போது இந்த வியூவில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஃப்ரேம் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது அதே இதை கொஞ்சம் நான் நகட்டிக்கிறேன். இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் டி கொடுத்துடுறேன். எக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு காப்பி இது. இப்போ இந்த இதை நான் வயர் ஃப்ரேமோட நான் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை டேப் அமுக்குனேன்னா எடிட் மோடு. அதுக்கடுத்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி லூப் கட் வரும். இதில் நம்ம ஒரு 3 கொடுத்து இப்படி கொடுத்துக்கிறேன். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லூப் கட் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து 3 இருக்குது. நான் வந்து 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, 10. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்த மாதிரி கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இது வந்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்துட்டு இதில் ஒரு 10. ஆக்சுவலாக இது இசட் ஆக்சிஸ் வரும் இதில். இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இது கொடுத்துட்டு இங்கே நம்பர் ஆஃப் கட்ஸில் இங்கேயும் ஒரு 10 கொடுத்துருங்க. இப்போது எல்லா சைடும் வந்து நமக்கு வந்து 10 கட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஏ கொடுத்தோன்னா இதில் எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆகிட்டு இங்கே எட்ஜுன்னு இருக்கும். இப்போ எட்ஜில் போயிட்டு அன்சப்டிவைடுன்னு இருக்கும், அது கொடுங்க. அன்சப்டிவைடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொந்தாங்குறையாக வருது. இதில் ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்ம 1 கொடுக்குறோம். 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு கேஜ்டு கூண்டு மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு பாலிகன் ஃபேஸஸ் தான் வந்து நமக்கு காட்டும். அதுதான் வந்து பார்க்குறதுக்கு கூண்டு மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா அது கூண்டு மாதிரி தெரியாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ வயர் ஃப்ரேமை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூண்டு அமைப்பு மாதிரி வந்துடும். இப்போது இது திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. திக்னஸை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதில் நம்ம இங்கேருந்து தான் சென்டரில் இருந்தால் நாட்டியிருக்கோம். அதனால் ஆல்ட் ஜி அமுக்குனிங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற பொசிஷனுக்கே போயிடும். இப்போது நமக்கு கேஜ் வந்து ரெடி. இப்போ இது ரெண்டையும் வந்து ரெண்டையும் சேவ் பண்ணிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி அமுக்கிட்டு இசட் அமுக்குனிங்கன்னா இசட் ஆக்சிஸில் நம்ம இது பண்ணிடலாம். இப்போது இது ரெண்டர் வியூவில் இப்படி வந்து தெரியும். ரெண்டர் வியூவில் நம்மளோட ரெண்டர் வந்து ஈவியில் இருக்குது. இப்போ நான் சைக்கிள்ஸில் வச்சுக்கிறேன். சைக்கிள்ஸில் வச்சுட்டு கீழே ஷிஃப்ட் ஏ கொடுத்து மெஸ்ஸில் பிளைன். அவ்வளோதான், நமக்கு வந்து கேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பேஸ் கலர் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போது ஷேடிங்கில் நான் HDRI லைட்டிங் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் வந்து ஷேடிங்கில் வேர்ல்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நோடு செட்டப் வந்து வந்துடும். இது பார்த்திங்கன்னா நோட் ரேங்க்லர் அப்படிங்கிற ஆட்-ஆன் மூலமாக வர்றது. அதுக்கு நோட் ரேங்க்லர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இந்த இடத்துல நோட் ரேங்க்லர்
நோட் ரேங்க்லங்கிறத நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா கண்ட்ரோல் டிஎம்னோடனே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட்டப் வந்து வந்துடும். இதில் என்விரான்மெண்ட் டெக்ஸ்சரில் ஓப்பன் கொடுத்துட்டு நான் HDRI வந்து ஒரு 4 இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். HDRI இமேஜ் அது வந்து நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் இந்த HDRI இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு லைட்டிங், என்விரான்மெண்ட் லைட்டிங் வந்து இது உங்களுக்கு செட்டப் நல்லபடியாக கொடுக்கும். இப்போ நான் இது கொடுக்குறேன், ஓகே கொடுத்துறேன். இப்போது நம்ம லே அவுட்டுக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லபடியாக இருக்கும். இப்போ இந்த கேஜுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கேஜுக்கு வந்து மெட்டீரியல் எப்படி கொடுக்கலாம் பார்ப்போம். மெட்டீரியல் டேப்புக்குள்ளே வந்துடும். இப்போது இதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது மெட்டாலிக்குன்னு இருக்கும். மெட்டாலிக்கை வந்து நல்லா கூட்டிக்கோங்க. இந்த இது பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு கேமரா ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபில்ம்னு இருக்கும், ஃபில்மில் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருங்க. அப்போது பின்னாடி இருக்கிறது எதுவும் தெரியாது. ஆனால் பின்னாடி இருக்கிற இமேஜை வச்சு நமக்கு லைட்டிங் வந்து நல்லபடியாக கிடைக்கும். நமக்கு HDRI லைட்டிங் இதுக்கு இல்லாதப்போ வந்து நமக்கு ஒரு இடத்துல ஷேடு வரும், ஒரு இடத்துல வந்து டார்க்காக இருக்கும் இமேஜே. இப்போ HDRI லைட்டிங் வந்து நம்ம வச்சுருக்கனால சுற்றி இருக்கிற அந்த இமேஜஸோட லைட்டிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போது இது பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ரெண்டர் வரும். டிரான்ஸ்பரண்ட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி வச்சுட்டு நமக்கு PNGயில் ரெண்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த இதையும் கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது கிடச்சிருச்சு. இந்த கேஜ் நமக்கு இப்போது இந்த மெட்டீரியல் இதுக்கும் நம்ம இந்த மெட்டீரியலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கு. இந்த ஃப்ரேமுக்கும் அப்ளை தான் ஆகிருக்கு. ஓகே, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே காமிக்கிற UPIயில் நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். இது நான் அடுத்து போட போகிற டுட்டோரியல்ஸ்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.